சாதாரண ஒரு விளையாட்டு போட்டிக்கு ஒரு பரிசீலிப்பு விழாக்கே பார்த்தீங்கன்னா இத்தனை கூட்டம் இன்றைக்கி மகளிர்கள்லாம் திரண்டு வந்திருந்தாங்க. ஆகவே இது எதை குறிக்குதுன்னா கண்டிப்பாக 2026 எடப்பாடியார் முதலமைச்சராக வருவது உறுதி, எந்த மாற்று கருத்து இல்லை. நல்ல கூட்டணி, அருமையான கூட்டணி எடப்பாடியார் தலைமையில் அமையும். இன்றைக்கி ஒட்டுமொத்த மக்களும் திமுக ஆட்சி உடனடியாக போக வேண்டும். 4 வருடமாக எங்கள் கோவை மாவட்டத்துக்கு எந்த திட்டம் செய்யலை. உங்களுக்கும் தெரியும், எல்லாருமே நீங்கள்லாம் எங்களை விட நீங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் அத்தனை ரிப்போர்ட் வந்திருக்கிறீங்க. இன்றைக்கி கோவை மாவட்டத்தில் ஏதாவது ஒரு திட்டம் திமுக ஆட்சி எதுவுமே வரல. எடப்பாடியாக இருக்கும்போது நாங்கள் கேட்ட திட்டங்கள்லாம் போட கொடுத்தாங்க. இந்த பொள்ளாச்சி தொகுதிக்கு அதிகமான திட்டங்கள் கோவை மாவட்டத்துக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்தது. 50 ஆண்டுகளில் அது வளர்ச்சி கொடுத்த கேட்ட திட்டங்களை புறம் கொடுத்தவர் எடப்பாடியார். ஆகவே தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கி தொடர்ந்து அதிகமான திட்டங்களை எடப்பாடியார் கொடுத்துருக்காரு. திமுக எதுவும் செய்யலை. ஆகவே அது மட்டும் இல்லை, இன்றைக்கி சட்ட ஒழுங்கிலிருந்து எல்லாமே மிக மோசமான நிலையில் இருக்குது. ஆகவே கண்டிப்பாக நல்ல அருமையான வெற்றி கூட்டணி எடப்பாடி தலைமை அமைந்து அதிகமான கிட்டத்தட்ட 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெற்று எடப்பாடி முதலமைச்சராக வருவார். கோவை மாவட்டத்தில் விடுபட்ட திட்டங்களை நாங்கள் மீண்டும் செய்வோம்.